evening to everyone. Here we are having Dinesh, Matan, me and Shankar. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ப்ராஜெக்ட் ஆராவலட் ப்ராஜெக்ட் எப்படி வந்து ரன் பண்ண போறோம், எப்படி அதோட உள்ள இருக்கிற கண்ட்ரோலர் ஸ்ட்ரக்சர், மாடல் ஸ்ட்ரக்சர் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், ஸ்டோர்லாம் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம், உள்ள இருக்கிற வியூஸ். ஹலோ, continue with the Tamil or English? Tamil, it's okay. Hello? Tamil okay. Tamil okay. Okay. இதில் நேற்று நம்ம எப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு அது எப்படி எம்பிசி அப்ளை பண்ணியிருக்கோம்னு பார்த்துருந்தோம். சேம் இது வந்து நம்ம ப்ராஜெக்ட்ல எப்படி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்க்குறோம். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ரன் பண்றதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ்ல வந்து அதோட ஸ்கிரிப்ட் பிளஸ் அதோட ஏபிஐஸ் ஏதாவது ரெக்வயர்டா இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கிறதால இங்க வந்து கூகுள் மேப் ஏபிஐ வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம 2 ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம். வெதருக்கு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம், பிளஸ் லொகேஷன் பிளேஸ், அந்த பர்டிகுலர் பிளேஸ்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இன்னொரு ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் இங்கே 2 ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட் ரன் பண்ணோம். ஓகே, ஆராவலட் ப்ராஜெக்ட். இங்க app.jsல தான் நம்மளோட இருக்கிற எல்லா வியூ எல்லாத்தையுமே இங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருப்போம். இந்த ext.viewport.addன்றது நம்ம எந்த வியூவை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணணுமோ அந்த வியூ வந்து இங்க கொடுத்தோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரன் ஆகும். இதுல பார்த்தோம்னா ஹோட்டல் இன்ஃபர்மேஷன், கான்சியஸ், ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், ஆக்டிவிட்டிஸ், ஈவெண்ட்ஸ், கேலரின்னு இருக்கு. இது 4மே வந்து வெல்கம் வியூன்ற ஒரு வியூல வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். நம்ம ஜஸ்ட் இந்த பேஜ் எடுத்துக்கிட்டு இதுல எங்கெங்கெல்லாம் என்ன கோடு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோன்றத பார்ப்போம். டூல் பார்ல நம்ம எம்ஜிஎமோட லோகோ பிளஸ் நம்ம ஆராவலட்டோட லோகோ இது ரெண்டுத்தையும் மேல டூல் பார்ல ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். இதுக்கு பேரு வந்து வெல்கம் வியூன்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். இதுல 2 செலக்ட் ஃபீல்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்றது, இன்னொன்று வந்து ஹோட்டல் செலக்ட் பண்றது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம ஹோட்டல் செலக்ட் பண்றது வந்து இதை மேண்டேட்டரியா வச்சிருந்தோம். நெக்ஸ்ட் அது வந்து ஆப்ஷன் எல்லாம் மாத்திக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஈச் ஹோட்டல் தனித்தனியா ப்ராஜெக்ட் போட்டதால அதாவது செப்பரேட்டா நம்ம வந்து வச்சு ஆப்ஷனாக ஆக்கிக்கிட்டோம் போட்டிய வேல்யூன்றது. இந்த உள்ள இருக்கிற 6 மெயின் மெனுவுமே ஒரு கண்டெய்னருக்குள்ள வச்சிருக்கோம். அந்த ஒரு கண்டெய்னர்ல 6 பேனல் போட்டு அந்த 6 பேனல்லையும் ஒரு இமேஜ், அதுக்கு பர்டிகுலரான நேம், அந்த மாதிரி 6 இதுக்கும் ஹோட்டல் இன்ஃபர்மேஷன், கான்சியஸ் சர்வீஸ், ஃபுட் அண்ட் பிவரேஜ், ஆக்டிவிட்டிஸ், ஈவெண்ட்ஸ், கேலரின்ட்டு 6 இது வச்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது ஒரு கண்டெய்னரு. அதுல லே அவுட் ஹரிசாண்டல் பாக்ஸ் வச்சுட்டு அலைன்மெண்ட் சென்டரா கொடுத்துட்டு அதுல வந்து 6 பேனல் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த 6 பேனலுக்கும் 6 இமேஜஸ்,
6 இமேஜஸ்க்கும் அதுக்குரிய நேம் சேவ் பண்ணியிருக்கோம். இதை எப்படி கால் பண்ணியிருக்கோம்னா, இது வந்து as usual வியூல இருந்து கண்ட்ரோலர் கால் பண்ற யூஸ் பண்ற லிசனர் பிளஸ் கார்த்திக் கீழே பாட்டத்துக்கு என்ன இருக்கு? இப்ப மேல வந்து ஒரு வியூ காமிச்சிங்க, அதுல வந்து லோகோஸ் அந்த செலக்ஷன் பாக்ஸ் 2 இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னருக்குள்ள 6 பேனல் இருந்தது. கீழே பாட்டம் லிசனர் கால் பண்ணிருக்கோம் சார். அதோட HTML கோட்ஸ் எங்க இருக்கு? எதை விட HTML கோட்ஸ் இதுவா? லிசனர்ஸ் கூட எடுத்து கேக்குறீங்களா? இல்ல நீங்க வந்து எந்தது கேக்குறீங்க சார்? HTML ஓபன், இதோ ஓபன் பண்ணுங்க, பேஜ் ஓபன் பண்ணுங்க. ஹலோ, பேஜ் ஓபன் பண்ணுங்க. இந்த இது ப்ரௌசர், இந்த இதுக்கு கீழே இந்த போன் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா, அது எந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கீங்க? இந்த இதுவா சார்? இந்த இது ரவி ஒழுங்கா ரேடியோ பண்றாரா இல்லையா? பண்றாரு சார். சார் வந்திருக்காரு. ஓகே ரவி சார். ஒரு நிமிஷம் நான் தரேன் சார். ரவி. சார் சொல்லுங்க சார். நான் அனுப்பலாம் வேணாமா? என்ன சார்? அனுப்பலாமா பண்றேன். ஓகே இல்ல, நீங்க இப்ப என்ன டவுட் கேட்டீங்க? இப்போ என்னோட டவுட் வந்து ஆக்சுவலா வந்து என்னன்னா, வியூல தான் காமிச்சிருந்தீங்க, வெல்கம் வியூல மேல ஒரு கண்டெய்னர் போட்டு அதுல வந்து லோகோவும் அந்த 2 செலக்ஷன் பாக்ஸும் வச்சிருந்தீங்க. அடுத்து வந்து ஒரு கண்டெய்னர்ல 6 பேனல் வச்சுட்டு இது பண்ணிருந்தீங்க. கீழே வந்து நம்ம ஒரு 3 இது வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு கீழே அந்த கண்டெய்னருக்கும் கீழே கண்டெய்னர் இதான் சார். கண்டெய்னர் இருக்கு பாருங்க, கண்டெய்னர் அதுல அந்த பேனல் ரைட்டு, பாக்ஸஸ் ரைட்டு, கஸ்டமர் இன்ஃபோ. ஒரு நிமிஷம் அந்த ஸ்க்ரீனை கட்டுங்க. ஸ்க்ரீன்ல நான் எந்த இடத்துல வருதுங்கிறத நான் சொல்றேன். ஸ்க்ரீன்ல இந்த இடம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்க்ரீன் ப்ரௌசர்ல. ஓகே, நீங்க இத கேக்குறீங்களா? ப்ரௌசர்ல வந்து நான் வந்து என்ன கேக்குறேன்னா, இந்த ஷட் டவுன் இப்போ நீங்க உங்களோட இந்த இது எந்த இடத்துல வியூவா டிஃபைன் பண்ணிக்கீங்கன்னு கேக்குறேன். இந்த இதுவா சார்? இது வந்து மத்ததுக்குரிய HTML கோட் எல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. இந்த இது வந்து மாஸ்டர் வியூன்றதுல டிக்ளேர் பண்ணிருக்கேன் சார். அப்பனா நீங்க ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். அதான் நான் மேல இருந்து வந்தேன். சரி, ஓகே நீங்க அப்புறம் உங்களோட ஃப்ளோல சொல்லுங்க. அது பின்னாடி இருக்கும். நான் வந்து அந்த இதுல அதான் பார்த்தேன், என்னடா HTML காணுமேன்னு பார்த்தேன். ஓகே. சோ ஒரு வியூ, அந்த வியூக்குள்ள 2 கண்டெய்னர் வச்சிருக்கீங்க. ஓகே, நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, ஓகே. இங்க App.jsல மாஸ்டர் வியூ டிக்ளேர் பண்ணிருக்கோம்ல, இந்த மாஸ்டர் வியூல நீங்க கேட்டீங்கல்ல, இந்த மாஸ்டர் வியூல டூல் பார்னு மென்ஷன் பண்ணி அதோட இது வந்து பாட்டம், அதாவது டாக்டுன்றது என்னன்னா எங்க இடத்துல மென்ஷன் பண்ணணும், டாப்பா பாட்டமா சென்டரா அப்படின்றது. இது டாக்குமெண்ட் கொடுத்து பாட்டம், அதாவது அந்த டேப் வந்து மெனு டேப் வந்து கீழே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுல இமெயில், லாகின், லாக் அவுட் பிளஸ் சிப் கால், இந்த 3 ஃபீச்சர் கீழே ஆட் பண்ணிருக்கோம். மீதி எல்லாமே வந்து வெல்கம் வியூல இருக்கு. ஓகே, இதை எப்படி கம்பைன் பண்ணி ஒரே வியூவா கொண்டு வர்றீங்க? Now the views are in 2 different places. ஆமா, வெல்கம்ல ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து மாஸ்டர்ல இருக்கு. இது ரெண்டும் எப்படி கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் கண்டெய்னருக்குள்ள வருது? ஸ்கிரீனா இதுல நம்ம எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்கோம்ல, இதுல வெல்கம் வியூ மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க, எக்ஸ் டைப் வெல்கம் சொல்லிட்டாங்க. ஓஹோ, இந்த இடத்துல எக்ஸ் டைப்ல வந்து வெல்கம் வியூன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து இன்க்ளூட் ஆயிடும். ஆமா, நம்ம என்ன இது கொடுக்குறோமோ அது இன்க்ளூட் ஆயிடும். பிளஸ் இது வந்து நம்ம என்ன பேஜா டிஃபைன் பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் பேஜா டிஃபைன் பண்ணிருக்கோம் மாஸ்டர்ன்றது. ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட். ஓகே. இப்போ நம்ம நினைச்சோம்னா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த மிடில் வியூவை கூட இன்னொரு ஒரு ஜேஎஸ் போட்டு ஜஸ்ட் வந்து எக்ஸ் டைப் கோலன் போட்டு நம்ம வந்து அதுவும் கூட நம்ம கால் பண்ணிக்கலாம். எக்ஸ் டைப்ல வியூவை கூட கால் பண்ணிக்கலாம். எக்ஸ் டைப்ல நம்ம ஒரு வியூவை கிரியேட் பண்ணிட்டு அத கொடுத்துட்டு அதையும் கூட நம்ம கால் பண்ணிக்கலாம். So welcome.jsங்கிறது now I got it. Okay, so welcome.js வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு வியூ. ஆமா, அத வந்து நீங்க வந்து டிஃபைன் பண்ணிக்கீங்க. டிஃபைன் பண்ணிட்டு எக்ஸ் டைப்ல அந்த வியூவை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன பண்ணிடுதுன்னா உள்ளக்கு இன்க்ளூடட் ஆயிடுது. ஓகே, புரிஞ்சது.
இங்க நம்ம லாங்குவேஜ் செலெக்ஷனுக்கு இங்க என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம் அந்த ஓவர் ரைட் பண்றதுக்கு. ம். பாத்தீங்களா லாங்குவேஜ் மாறுதுல்ல, ஆமா. இந்த ஓவர் ரைட் பண்றதுக்கு இங்க யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ம். அதாவது இது அந்த ஓவர் ரைடுக்கான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலா இதுல சரி. என்ன பண்ணிருப்பாங்கன்னா பட்டனை கால் பண்றப்ப எது ஓவர் ரைட் ஆகணும், லேபிள் கால் பண்றப்ப எது ஓவர் ரைட் ஆகணும் அப்படின்றத இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. இப்ப ம். இந்த ஜேசன்ல பாத்தீங்கன்னா இப்ப இங்கிலீஷ்க்கு பேஜஸ்ல 1ல டைட்டில்ல ஃபர்ஸ்ட் பேஜ், சேம் இதுல பாத்தீங்கன்னா பேஜஸ்ல 1ல டைட்டில்ல ஃபர்ஸ்ட் பேஜுக்கு என்ன அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் பண்றோமோ அதை வந்து இங்க டிக்ளேர் பண்ணிருப்பாங்க. ம். சேம் அதே மாதிரியே ஒரு இமேஜ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இமேஜுக்குரிய அந்த நேம் இங்க இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஹோட்டல் பெர்மிஷன் இருக்கும், பிரெஞ்சுல நம்ம வந்து போர்ச்சுகீஸ் யூஸ் பண்றோம், போர்ச்சுகீஸ்ல வந்து ஹோட்டல் இன்ஃபோன் இருக்கும். ஸோ அதுக்கான நமக்கு என்ன லாங்குவேஜ் டிரான்சாக்ஷன் பண்ணணுமோ அதை வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம் நம்ம. சேம் அதே மாதிரி பட்டன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா பட்டன் இங்க கொடுத்துட்டு அந்த பட்டனோட ஆக்ஷன் என்னன்னு கொடுத்துட்டு அந்த ஆக்ஷனுக்குரிய நேம் நம்ம என்ன வேணாலும் இங்க மேனுவலா எது வேணாலும் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். அதை வந்து எப்படி கால் பண்ணணும்னா அதோட ஹெட்டர் லோக்கலைஸ் HTML என்ன இது ஆக்சுவலா HTML என்னன்றது பட்டனா என்னன்றத இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு லேபிள் ஆக்டிவிட்டி இங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் லேபிள் ஆக்டிவிட்டி இந்த இதுக்குரியது கால் ஆயிடும், ஆக்டிவிட்டிஸ்ன்றத டிஸ்பிளே ஆகுங்க பாத்தீங்கன்னா. ஓகே, ஸோ மல்டி லாங்குவேஜ் கொண்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் வந்து லோக்கலைஸ்குள்ள வந்து என்ன பண்ணிக்கணும்னா ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணிக்கணும். ஆமா, இது நம்மளே இது டிக்ளேர் பண்ணது, இது செஞ்சால இல்ல ஆக்சுவலா. ஓகே. இது சின்னதா நம்மளே இந்த UXன்றத நம்மளே கிரியேட் பண்ணது ஆக்சுவலா இது ஃபுல்லா. ஓகே. இத கிரியேட் பண்ணிட்டு இத கால் பண்றதுக்கு நம்ம ஒரு ஜேசன் கிரியேட் பண்ணிருக்கோம் உள்ளே. அந்த ஜேசன்லயே நம்ம 2 வகையான லாங்குவேஜா பிரிச்சுக்கிறோம், ஒன்னு வந்து போர்ச்சுகீஸ், ஒன்னு வந்து இங்கிலீஷ்ன்னு. நம்மளுக்கு எது தேவை அந்த மெனு ஐட்டம்ஸ்ல எங்கெங்கெல்லாம் போர்ச்சுகீஸ் மாறணும் எங்கெங்கெல்லாம் இங்கிலீஷ் மாறணுமோ அந்த இடத்துல மாறுற இடத்துல மட்டும் இந்த மாதிரி கொண்டு வந்துக்கணும். இல்லைன்னா நம்ம இங்க என்ன பண்ணுவோம், இமேஜ் எக்ஸ்ட்ரா இமேஜஸ் இருக்கு, டைரக்டா HTML இதை கொடுத்தாலே வந்துடும். ஆனா நம்ம இங்க என்ன பண்றோம்னா லோக்கலைஸ் உள்ள போயிட்டு அங்க இருக்கிற HTML ஓவர் ரைட் பண்ணி அது அந்த வேல்யூ மட்டும் எடுத்துட்டு வரும். இது நமக்கு எந்தெந்ததெல்லாம் மாறுதோ அதுல மட்டும் தான் நம்ம மாத்திருக்கோம். ஓகே. சொல்லுங்க. இது நம்ம நேத்தே பாத்துட்டோம்ல, லான்ச் ஃபங்க்ஷன் இனிட் ஃபங்க்ஷன் ரெண்டு பாத்துருக்கோம். அதுல லான்ச்சுக்கு முன்னாடி இனிட் வந்து கால் ஆயிடும். சோ நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா லோக்கல் ஒரு நிமிஷம் இதுல வந்து இங்க டிஃபால்ட்டாவே ஒரே நிமிஷம் ஜேசனை வந்து கால் பண்ணிருக்கோம் இங்க ஸ்டார்டிங்ல இதுல பாத்தீங்கன்னா. ஓகே, சோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரன் ஆகுறப்ப என்ன ஆகும்னா இங்க வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் லோட் ஆகும். ஓகே, சோ நம்ம இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரது தான் நம்ம வந்து இனிட் ஃபங்க்ஷன்றத யூஸ் பண்றோம். ஒரு ப்ராஜெக்ட் லோட் ஆகுறதுக்கு முன்னாடி ஏதாவது நமக்கு ஒரு ஆக்ஷன் ரன் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இனிட் ஃபங்க்ஷன்ல டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, இது
இப்போ நம்ம ஜஸ்ட் ஹோட்டல் இன்ஃபர்மேஷன்ன்றத ஒரு இதை எடுத்துப்போம் ஒரு சாம்பிளுக்கு. இந்த ஹோட்டல் இன்ஃபர்மேஷன்ன்றது எப்படி அந்த டேட்டாவெல்லாம் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வருது, அது எப்படி நெக்ஸ்ட் பேஜுக்கு அந்த டேட்டாவை எடுத்துட்டு போயிட்டு நெக்ஸ்ட் பேஜில் எப்படி காட்டுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஹோட்டல் இன்ஃபர்மேஷன்ல பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த மாடல்ல அதோட டேட்டா டைப் எல்லாமே ஸ்பெசிஃபை பண்ணியிருப்போம். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா ஹோட்டல் டிஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் அதோட டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சேம் அதுக்குரிய பர்டிகுலர் ஸ்டோரையும் இங்கே வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஹோட்டல் இன்ஃபோ டிஸ்கிரிப்ஷன் ஸ்டோர். ஸோ இதில் வந்து அந்த மாடலை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். குரோட்டாஸோட டாட் மாடல் டாட் குரோட்டாஸ் இன்ஃபோ டிஸ்கிரிப்ஷன். இப்போ வந்து இதுல வந்து ஹோட்டல் இன்ஃபோ டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஸ்டோர்ல ஹோட்டல் இன்ஃபோ டிஸ்கிரிப்ஷனோட மாடலை வந்து இன்டர்லாக் பண்ணி அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுல வந்து யூசிங் ஐட்டம் ஐடியை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை கண்ட்ரோலர் மூலியமா ஃபெச் பண்ணி எடுக்க போறோம். ஹோட்டல் இன்ஃபோ ஐடின்றது இன்ஃபோ பட்டன்ன்றது அது ஐட்டம் ஐடி. அது வந்து டெலிகேட்ஸ் மூலியமா என்ன பர்டிகுலர் ஈவெண்ட் மூலியமா கால் பண்ணணும், என்ன அந்த ஃபங்க்ஷன் நேம், அந்த ஃபங்க்ஷனுக்கான கமாண்ட் ஃபயர் ஈவெண்ட் மூலியமா நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் எப்படி அந்த வியூல அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் நேம்ல அந்த கமாண்ட் கொடுக்கறதுன்னு. அது மூலியமா அந்த 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 ஃபங்க்ஷனுக்குரிய லாஜிக்கா அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணோம்னா இந்த லாஜிக் வந்து ரன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் என்ன டிக்ளேர் பண்ணிருக்காங்கன்னா கேட்டகரி வியூன்ற ஒரு வியூவை கால் பண்ணிருக்காங்க. இந்த கேட்டகரி வியூல இந்த கேட்டகரி வியூல ரெண்டு கண்டெய்னரா டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கண்டெய்னர்ல வந்து இமேஜ் ஆகும், இன்னொரு கண்டெய்னர்ல வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆகும், இன்னொரு டேட்டா கீழே ஒரு டேட்டா வியூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கீழே ஒரு டேட்டா வியூல அதோட இமேஜஸ் ஃப்ரம் சர்வீஸ்ல இருந்து வர இமேஜஸும் இங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வியூவை கால் பண்றப்ப என்ன வரும்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் கண்டெய்னர்ல அதுக்கான ஒரு இமேஜஸ், அதாவது ஹெச் பாக்ஸ் ஹரிசாண்டல் வியூல வரும். அதுல ஒரு சைடு வந்து இமேஜஸ், ரெண்டாவது சைடு வந்து அதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன். அது எங்கேருந்து எடுத்துட்டு வருதுன்னா சர்வீசஸ்ல இருந்து வருது. அதான் சொல்றேன்.
எப்படி இங்க சர்வீசஸ்ல இருந்து வருதுன்னா, இதுல வந்து ரெண்டு கமாண்ட் யூஸ் பண்றாங்க, ஆன் டிஸ்கிரிப்ஷன் கமாண்ட், ஆன் சர்வீஸ் கமாண்ட். இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா, கேட்டகரி ஸ்டோர்ல எந்த சர்வீஸ்ல இருந்து நமக்கு வரணுமோ அந்த யூஆர்எல் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, அந்த யூஆர்எல் இருந்து எப்படி இங்க டேட்டாவை எடுத்திருக்காங்கன்னா, அந்த பர்டிகுலர் வியூ நேம் டாட் அந்த ஐட்டம் ஐடி டாட் நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிக்கலாம், செட் வித் அந்த மாதிரி. அதுக்கு எந்த ஸ்டோருக்கு உரியான டேட்டா வந்து டிக்ளேர் பண்ணணும், டாட் செட் ஸ்டோர். இந்த யூஆர்எல் உங்களுக்கு ரன் பண்ணா தெரியும், ஒரு நிமிஷம். இதுல இருக்கு இல்லையா அந்த டிஸ்கிரிப்ஷனை இந்த ஸ்டோருக்கு வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க. இங்க ஒரு வேரியபிள்ல அந்த பர்டிகுலர் ரெக்கார்டோட டிஸ்கிரிப்ஷனை எடுத்து இந்த வேரியபிள் அசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா, பேராகிராஃப் டேக் பிஐடி ப்ளஸ் அந்த டிஸ்கிரிப்ஷனுக்குரிய ரெக்கார்டுங்க டிக்ளேர் பண்ணிட்டு இந்த இந்த ஐட்டம் ஐடிக்கு, அதாவது ரூம் கண்டென்ட் ஒன்ன்ற ஐட்டம் ஐடிக்கு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த வியூவில் பார்த்தோம் இல்லையா, கேட்டகரி வியூ ரூம் ஐட்டம் ஐடி, இந்த ஐட்டம் ஐடிக்கு அந்த கண்டெய்னர்லாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வாட்டியும் நம்ம கிளிக் பண்ணுறப்ப இங்கே வந்து ஃபிட்ச் ஆகி அந்த டேட்டா வந்து இங்கே வந்துடும், ப்ளஸ் அதோட இமேஜ், அதுக்குரிய டேட்டா.
இந்த ரெக்கார்ட் டாட் கெட் என்ன பண்ணுன்னா நம்ம ஒரு வாட்டி கிளிக் பண்றப்ப எந்த பர்டிகுலர் ரெக்கார்டை கிளிக் பண்றோமோ அதுக்கு பர்டிகுலரான டிஸ்கிரிப்ஷன், அதுக்கு பர்டிகுலரான ஹெட்டிங், அது எல்லாத்தையுமே இங்க கொடுக்கும். அதை வந்து நம்ம யூசிங் ஐட்டம் ஐடியை யூஸ் பண்ணி அதில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இப்படிதான் அதில் 2 கண்டெய்னர்ல இமேஜஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து டேட்டா வியூ யூஸ் பண்ணி ஒரு மெனு ஐட்டம் மாரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அகாமடேஷன் இமேஜ், ஃபெசிலிட்டிஸ் இமேஜ்ன்ட்டுன்னு. இதை வந்து 2 சர்வீஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க இந்த மெனுவையே. இந்த இமேஜஸ் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனும் ஒரு சர்வீஸ் ஆகும், ப்ளஸ் நமக்கு வர உள்ளுக்குள்ள வர டேட்டா வியூவா வர ஒரு செட் ஆஃப் ஒரு மெனுவாகவும் 2 இதாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு மெனுவை பார்த்தா அகாமடேஷன், ஃபெசிலிட்டிஸ், இது 2ம் ஒரு மெனு. அந்த மெனு தான் இந்த சர்வீஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்வீஸில் யூசிங் ஐட்டம் ஐடியை வச்சு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஐட்டம் ஐடி வந்து லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலா டேட்டா வியூ லிஸ்ட் இந்த டேட்டா இருக்குதா, இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வர்றப்ப இதுல அந்த ஐட்டம் டிபிஎல்ல என்ன இமேஜ் இருக்கோ அது வந்து இந்த குளோபல் சர்வீசஸ் யூஆர்எல் மூலயமா இங்க வந்து ஃபெச் ஆயிடும் தானா. இதுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. லேஅவுட், இன்லைன், ஸ்க்ராலபிள், ஹைட், மாஸ்க்டு வித் ஹைட், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. சேம் ஹோட்டல் இன்ஃபர்மேஷன், ஆக்டிவிட்டீஸ், ஈவெண்ட்ஸ், ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், இது 4மே வந்து இந்த சேம் செட் ஆஃப் ஒரே ஃபார்மேட்ல தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே,
ஹலோ ஹலோ யா ஓகேங்க. இது வரைக்கும் தெரிஞ்சுதான் சார். நேற்று எடுத்ததுக்கு இப்போ நான் இந்த இதில் ரிலேட் பண்ணி சொன்னதுக்கும்